பொரிக்கடலை குழம்புக்கு முதல்ல மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துட்டு நல்லா செவர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக வந்து கலந்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பட்டை இலை ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15 வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து செவரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் செவந்த பிறகு ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து 2ஆக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 பழமான தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவியாக ஆகணும் தக்காளி, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நம்ம ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முதல்ல பொரிக்கடலை மசாலா, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காகணும், குழம்பு நல்லா திக்காகட்டும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் வந்து தேங்காய் பாத்தை எடுத்து நல்லா கிரேவியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குழம்பு நல்லா திக்கான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரணும்னா நம்ம தாளிக்க போகிறோம் அடுத்தபடியாக. இப்போ குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, அடுத்து தாளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சும்மா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த குழம்புல நீங்கள் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொரிக்கடலை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.